உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த 3 பேரோட நாடி துடிப்பும் சராசரி மனுஷனோட நாடி துடிப்பா இல்ல. ஐயோ, என்னங்க இது? முழங்கை வரைக்கும் வந்துடுச்சு. ஏங்க, உங்களுக்கு இந்த கையிலயும் வந்துருச்சுங்க. ஐயோ அட கடவுளே. ஐயோ, என்ன இப்படி நடக்குதோ தெரியலையே. உங்க கையிலயும் பாருங்க. ஐயோ வளரு. ஐயோ, சித்தர்சாமி, ஏற்கனவே தாத்தாக்கு கை முழுக்க நீல நிறமாகி வலியில துச்சு நிறுகிறாரு. பாட்டிக்கு முழங்கை வரைக்கும் நீல நிறத்துல மாறினே வருது. இப்போ சித்திக்கும் வரலெல்லாம் நீளமா மாற ஆரம்பிச்சுக்குதே. இச்சாதாரி யார் மேல குறி வச்சிருக்கோ அதோட சாபத்தால இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க எல்லாருமே சர்வ நாசமாகி துடிதுடிச்சு சாக போறாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இனி யாராலையும் அவங்களை காப்பாத்தவே முடியாது, அப்படிதானே சொல்ல வரீங்க? காப்பாத்த முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத யாரு நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா இதுல உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. சித்தர்சாமி, எங்க குடும்பத்தை காப்பாத்த நானும் தாடிகாரனும் என்ன வேணாலும் செய்வோம். அவங்கள காப்பாத்துறதுக்கான பரிகாரத்தை யாரு நினைச்சாலும் அவ்வளவு சுலபமா அந்த பரிகாரத்தை செஞ்சிட முடியாது. கடினமான காரியத்தை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு பலமான ஆன்மா இந்த மானுட பிறவில யாருமே இல்ல. பாட்டி, 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 அம்மா, பாட்டி, பாட்டி, பாத்து பாத்து பாட்டி, சாமி என்னாச்சுன்னு பாருங்க. சாமி, எங்களை சுத்தி என்னதான் நடக்குது? நாங்க இம்மா தூரம் இந்த நிலைமையிலயும் உங்களை மட்டும் தான் நம்பி வந்துகிறோம். அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாத இருந்த எனக்கு இந்த குடும்பம் தான் அத்தனை உறவையும் அன்பையும் காட்டுச்சு. இவங்களுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சாமி. அம்மா, ராமன் சீதையெல்லாம் வனவாசத்துக்கு போகும்போது ராமனோட தம்பி லட்சுமணனை இலங்கேஸ்வரர் ராவணனோட பையன் இந்திரஜித்து தான் வரம் பெற்ற ஒரு அம்புனால லட்சுமணனை தாக்குனான். அம்பு பட்டு லட்சுமணன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். அதே நேரம் லட்சுமணனோட உயிரை காப்பாத்தணும்னா சஞ்சீவி மலையில இருக்கிற மூலிகை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அனுமான் அந்த சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்தாருன்னு ராமாயணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இப்ப இவங்க நிலைமையும் இருக்கு. ரொம்ப பெரிய ஆபத்து இவங்க உயிரை நெருங்கி வந்துட்டு இருக்கு. இவங்களை காப்பாத்தணும்னா செங்காடுன்னு ஒரு அடர்ந்த வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள கரந்தை பூன்னு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார் கண்ணிலையும் படாம தெய்வாம்சம் நிறைஞ்சது. அந்த கரந்த பூவை பறிச்சுட்டு வந்து அதோட சார இவங்க 3 பேர் மேல தெளிச்சாதான் இவங்களால நிச்சயமா உயிர் பிழைக்க முடியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பூவை கொண்டு வந்தாதான் இவங்க உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். சாமி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.